ஹலோ நண்பா, எலக்ட்ரிசிட்டி பில் சிங்கிள் பேஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால கம்மியாக வருமா, இல்லை 3 பேஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால கம்மியாக வருமா? உதாரணத்துக்கு 1 HP உள்ள சிங்கிள் பேஸ் மோட்டரும் 3 பேஸ் மோட்டரும் எடுத்துப்போம். ஒரு HPன்றது 746 வாட்ஸ். இப்போ சிங்கிள் பேஸ் ஆம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வாட்ஸ் டிவைடட் பை 165.6. இப்போ 3 பேஸ் ஆம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வாட்ஸ் டிவைடட் பை 517.521. சிங்கிள் பேஸ் மோட்டருடைய வாட்ஸ் ரேட்டிங் 746 டிவைடட் பை 165.6 என்ற நம்பரால் டிவைட் பண்ணாக்கா 4.504 என்ற ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்குது. 3 பேஸ் மோட்டருடைய வாட்ஸ் ரேட்டிங் 746 டிவைடட் பை 517.521 என்ற நம்பரால் டிவைட் பண்ணாக்கா 1.441 என்ற ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்குது. சிங்கிள் பேஸ் மோட்டருடைய ஆம்ஸ் ரேட்டிங்கை விட 3 பேஸ் மோட்டருடைய ஆம்ஸ் ரேட்டிங் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கண்டுபிடிச்ச ஆம்ஸ் ரேட்டிங்கை சிங்கிள் பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தியும் 3 பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணக்குள்ள கிடைக்கிற வாட்ஸ் ரேட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்தவித சேஞ்சஸ் இருக்காது. 746 வாட்ஸ் ரேட்டிங் உள்ள ஒரு மோட்டார் 1 ஹவர் நினச்சினாக்கா நமக்கு 0.746 யூனிட் இருக்குது. இது சிங்கிள் பேஸ் சர்வீஸ்லையும் 3 பேஸ் சர்வீஸ்லையும் யூனிட் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. சிங்கிள் பேஸ் சர்வீஸை செலக்ட் பண்ணுறவங்க எல்லாமே 5000 வாட்ஸ் வரைக்கும் லோடு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக 3500 வாட்ஸ் வரைக்கும் லோடு